ஹலோ சோல்ஜர்ஸ், இப்போ பார்க்க போகிறது ரெசிடென்ட் ஈவில் 9 ரெக்யூம். இந்த கேமோடைய 2வது பார்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆடியோ போட்டிருப்பேன், சரி செக் பண்ணி பாருங்க. ஸோ அதோட தொடர்ச்சி தான் இது. ரீகாப் இருக்கு. ஸோ இது வந்து டக்குனு பார்க்குற மாதிரி இருக்காது, கொஞ்சம் ரியலைஸ் பண்ண தான் இருக்கும். ஃபீல் பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களை லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி கேம்ஸை சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட முடியும். ஸோ சப்போர்ட் பண்ண என்ன பண்ணுங்கன்னா, காசு பண்ணாங்கன்னு கேட்கல, லைக் மட்டும் பண்ணி விடுங்க. முக்கியமாக கீழே ஹைப் இருக்கும், ஹைப்பை எடுத்து விடுங்க. ஓகே போகிற போயிடலாம். நான் கதை கந்தசாமி, ஹிட்ஸ் கிரிக்கெட். இதுவரை இந்த கேஸ்ல உன்னோட கனோட கண்டிப்பா எனக்கு தேவை. உங்க அம்மா இருந்து 8 வருஷத்துக்கு மேல ஆகுது. திரும்ப ஒரு நாளைக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் கிரேஸ். இல்ல எனக்கு புரியல. நான் தேடுற ஆள் நீதான். ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தி, மிஸ் ஆஷ்கிராஃப்ட். லைனுக்கு வாங்க. இதுவும் அதே மாதிரி தானா? அதே பிளாக் பேச்சஸ் தான் இருக்கு. யார் இவ? விக்டர் கிடியன், முன்னாள் டி வைரஸோட ஆராய்ச்சியாளர். லியான், நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. டேய், நீ இங்க தான் இருக்கியா? எஸ்கேப் ஆயிட்டா. விக்டர் அம்ப்ரெல்லா கம்பெனி இயங்கிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்க பில்டிங் வாங்கியிருக்கா. தி ரோட்ஸ் ஹில் கிரானிக் கேர் சென்டர். உங்களுக்கு நான் அட்ரஸ் அனுப்புறேன். டாக்டர் கிடியனா? நல்ல வேலை பண்ண எமிலி, தேங்க் யூ. எமிலி, எமிலி உனக்கு ஒன்றும் ஆளல. எமிலி, அவளை சுடாதீங்க. அது எமிலி, அது எமிலி. கிரேஸ், என்ன பண்ற நீ? நீ என் கூட வரணும்னு ஆசைப்படுற. நீ எங்க வரணுமோ அங்கதான் சரியா வந்திருக்க. உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் கிரேஸ். நீ யாரு? ரக்கூன் சிட்டி. இதை அழியறதுக்கும் நீ தான் காரணம். அதுல இருந்து ஒரு புது உலக உருவாகிறதுக்கும் நீ தான் காரணம். நீ தான் அந்த கடைசி துண்ட. உன் பிறவிப்பல் என்னன்றதை நான் காட்டுறேன். லியான், லைன்ல இருக்கீங்களா? நல்ல நேரத்துல கால் பண்ணேன். ஹெல்பஸ் பத்தியா தெரிஞ்சுதா? இன்னும் இல்லை. சிஇஏ மற்றும் பென்டகனோட எந்த சோவர்லையுமே அதை பற்றின எந்த தகவலும் இல்லை. ஒருவேளை மேலதிகாரிங்கிட்ட இதை பத்தி வேணா கேட்டுப்பாரு. நான் கேட்டா லியான், என்னை இன்வெஸ்டிகேஷனையே ஷடம் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன? ஏன்? எந்த விளக்கமும் இல்லை லியான். எல்லாம் மேலெடுத்த உத்தரவு. இனிமே நீர் திரையிடாத, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதை நம்ம சேர்ந்து ஆரம்பிச்சோம், சேர்ந்தே முடிப்போம். என்னால உனக்கு உதவ முடியும், யாருக்கும் தெரியாம. அதில் நான் கெட்டிக்காரியாச்சி. எனக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்காத. என்ன? நானா? நிச்சயமா இல்லை. நான் கிரேஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹெல்பஸுக்கும் உங்களுக்கும் இது ஒரு தொடர்பு இருக்கு. லியான், ரக்கூன் சிட்டி. லியான் ரக்கூன் சிட்டிக்குள்ள நுழைய ஒரு காலத்துல பரபரப்பா இயங்கிட்டு இருந்த இந்த ரக்கூன் சிட்டி இப்ப ஆள் அரவுமே இல்லாம ஒரு கைவிடப்பட்ட நகரமா இருந்துச்சு. ஊர் முழுக்கவே எலும்பு குடல் மட்டும்தான் இருந்தே தவிர யாருமே அந்த இடத்துல இல்ல. ஆனா அந்த இடத்துக்குள்ள வேற ஒண்ணு இருந்துச்சு. வைரஸால எவால்வான ஒரு ஜெயின் ஸ்பைடர் லியானை தாக்க ஆரம்பிச்சுது. லியானோ கஷ்டப்பட்டு அது கூட சண்டை போடுறாரு, அதை சுட்டு வீழ்த்திடுறாரு.
அங்கிருந்து லியான் நகரத்தோட மையப்பகுதிக்கு போக அது அரசாங்கத்தால் மூடப்பட்டிருந்தது. ஆனால் அவருக்கு முன்னாடியே யாரோ இங்கே வந்து இந்த கேட்டை உடைக்க முயற்சி பண்ணியிருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. பாம்புகள் பொருத்தப்பட்டிருக்க தவிர அது உடைக்கப்படல. இதை யார் பண்ணதுன்னு அவர் தேடி பார்க்கும்போது தான் பயோடெரரிசத்துக்கு எதிரான ஐநாவால் உலக நாடுகள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் BSAA. அவங்களுடைய ஒரு கேம்ப் இருக்கிறத லியான் கவனிக்கிறாரு. ரக்கூன் சிட்டிக்குள்ள இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு லியான் சந்தேகப்பட அங்கிருந்த ஒரு கம்ப்யூட்டர் எந்த லாக்கும் இல்லாமல் இருக்கிறத கவனிக்கிறாரு. அதுதான் டாக்குமெண்ட்ஸ் அவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. BSAAவும் ரக்கூன் சிட்டியோட சென்ட்ரல் நோயை தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன் அப்படின்றது யாருக்குமே தெரியல. அங்கே தான் சரியும் ஒரு உண்மையை சொல்கிறா. நான் பென்டகனோட டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் ரக்கூன் சிட்டியை அழிக்கிறதுக்காக பாம்பை போட சொன்னது யார் அப்படின்ட்டு எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை. அதை யார் போட சொன்னான்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு அவ உண்மையை சொல்றா. இங்க இருந்தா லியானுக்கு இங்க ஏதோ ரகசியம் ஒண்ணு மறைக்கப்பட்டிருக்கு. இது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு லியான் யோசிக்கிறாரு. லியான் அலாரமை ட்ரிகர் பண்ணிட்டா. டிஎஸ் அழிக்கிறதுக்காக நீங்க போட்ட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல போலியே. வேணும், அந்த பிரச்சனை நீயே பார்த்துக்க. இதுதான் எனக்கு வேணும். லியான் அங்கே இறந்து கிடந்த BSAA ஏஜென்ட் ஒருத்தனுடைய கேமராவை எடுத்து தன்னோட மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்க்குறாரு. அதுக்குள்ள ரெக்கார்டாக இருக்கிற வீடியோவை பார்க்க இவங்க எல்லாருமே ரக்கூன் சிட்டிக்குள்ள ஆயுதங்களோட நுழைஞ்சிருக்காங்க. ஏதோ ஒன்று அவங்க மொத்த பேரையுமே தாக்கியிருக்கு. பயத்தில் இந்த சோல்ஜர் பதுங்குற நேரத்தில் ஒவ்வொருத்தரும் இறந்து போயிருக்காங்க. அவங்கள சுட்டது ஜீனோ. அங்கிருந்து லியான் இறந்து கிடந்த அந்த சோல்ஜர் உடம்புல இருந்து சாவி எடுத்துக்கிட்டு ரக்கூன் சிட்டி கதவுல பொருத்தப்பட்ட பாம்பை வெடிக்க வச்சு அங்க இருந்த பைக்கை எடுத்துக்கிட்டு லியான் சிட்டியோட சென்டருக்கு பயணிக்க ஆரம்பிச்சாரு. அவனோட பாதையில கிடியான் ராக்கெட் லான்ச்சர் மூலியமா பிரிட்ஜை உடைக்க பார்த்தான். ஆனா லியான் எதுக்கும் பயப்படாம வண்டி ஓட்டு போக கொடு ஜாம்பியா மாறி போன நாய்கள் அவரை துரத்த ஆரம்பிச்சுது. ஆனா லியான் இதுக்கெல்லாம் சலைச்சவர் இல்ல. துப்பாக்கி எடுத்து அதுங்களை தொடர்ந்து தாக்க ஆரம்பிச்சாரு. அதுங்களும் ரோட பிளாக் பண்ண ஆரம்பிச்சுது. மாற்று வழி மூலியமா லியான் தொடர்ந்து பயணிக்க அங்கதான் களத்துல குதிச்சான் டாக்டர் கிடியான். பைக்ல இருந்தபடியே ரெண்டு பேரும் ஒத்துக்கத்தை சண்டை போட ஆரம்பிக்க இப்ப வாடா. இனிமேல் ஒரு கை ஹெல்மெட் போடு. அங்கிருந்து லியான் ரக்கூன் சிட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போயிருந்தாரு. ரெசிடென்ட் ஈவில் 2க்கு அப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு இப்போதான் லியான் இந்த இடத்துக்கே வராரு. இதனால லியானுக்கு ரெசிடென்ட் ஈவில் 2 நடந்த பல நினைவுகள் வந்து போக ஒரு இனம் புரியாத உணர்வை உணர ஆரம்பிச்சாரு லியான். ஆனால் லியான் இங்கே வருவாரா அப்படின்ட்டு யாருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. மேலும் இதே இடத்துல தான் ஜீனாவும் கிரேஸும் இருக்கிறத லியான் கண்டுபிடிக்க அவங்கள தேடி போனாரு லியான். எல்லா நாட்டை சேர்ந்த ரகசிய மிலிட்ரி குரூப்பும் ரக்கூன் சிட்டிக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அதுதான் எல்பிஸ். எல்பிஸ்னா என்ன? எல்லா இராணுவத்தையும் நிலைக்குடிய வைக்கிற மிக மோசமான சக்தி. ஸ்பென்சர் உருவாக்கின கடைசி வைரஸ் மனித மூளையை கண்ட்ரோல் பண்ண உருவாக்கப்பட்டது. மைண்ட் கண்ட்ரோலா? அதை சாதாரணமாக திருட முடியாது.
அதை மறைக்கிறதுக்காகத்தான் ரக்கூன் சிட்டிக்குள்ள மிஸ்ஸெல் ஏவப்பட்டுச்சு. ஒரு வைரஸை மறைக்க இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணது பெரிய விஷயமா இதுவா? பிரசிடென்டே ஆடைய முயற்சி பண்ணாரு, ஆனா அவரைய முடிச்சு கட்டிட்டாங்க. அப்புறம் நீ எல்பிஸ் அடையறதுக்கான ஒரே வழி எம்லியா? ஒரு வகையில். ஆனா இவ நீ பார்த்த பொண்ணு இல்ல. நாங்க நிறைய அட்டன் பண்ணோம், நிறைய ஃபெயிலியர் தான் வந்துச்சு. எல்லாமே வேஸ்ட். என்ன சொல்றீங்க? போலிகள் ஒன்று நாங்க நிறைய பிரதி எடுத்தோம், எந்த பயனும் இல்லை, எல்லாம் வெறும் குப்பை. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோக கதை இருக்கு. ஸ்பென்ஸோட கீயை எங்களால் திரும்ப உருவாக்க முடியல, ஆனால் இப்போ ஒரிஜினலே இருக்கு. நீ இருக்க, உன்னால தான் எல்பஸை அன்லாக் பண்ண முடியும். சரி வா போலாம். ஸோ நான் உருவாக்கப்பட்டவளா? அதேதான். அப்ப இது நிஜமாவே எல்லாமே என்னோட தப்பு தான். இனிமே சொல்ற. அது அம்மாவோட கொலை, எம்லி அந்த உருவம் மாறினது, அதெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே நடக்க போற கதையை மட்டும் பாரு. உங்க நிஜமாவே அம்மா தானா? இலக்க அடைய வேண்டிய நேரம் இது. கிரேஸ், மகா அடங்க. மிஸ்டர் கெனடி, நீ வருவன்னு அப்பவே நினைச்சேன். சாரி, உன் கூட பேசக்கூட டைம் இல்லை. கொண்டாடுங்க. உன்ன ஞாபகம் இருக்கு. இதுவும் ஞாபகம் இருக்கு. இதோட இவன் ஒழிஞ்சான் அப்படின்னு லியான் அங்கிருந்து கிளம்ப, பொழுதாயிருந்த ஹெலிகாப்டர்ல இருந்த மிசைல் எடுத்து லியான் மேல தாக்க ஆரம்பிச்சது அந்த டைரண்ட். ஆனா லியான் தூக்கி போட இருந்த மிஸ்ஸில் ஷூட் பண்ணி அதை பிளாஸ்ட் பண்றாரு. ஆனா அதுக்கெல்லாம் மிஸ்டர் எக்ஸான அந்த டைரன் சலிக்காம லியானை தாக்க நினைச்சது. இது ரெசிடென்ட் 2ல இருந்த அதே மிஸ்டர் எக்ஸ் மாதிரியே லியானை தாக்கிட்டு இருந்துச்சு. ஆனா லியான் அதே முதல் நாள் வேலைக்கு சேர்ந்த சாதாரண போலீஸ்காரன் இல்ல. இதெல்லாம் லியான் அந்த டைரண்டை ஒத்தையா தாக்க ஆரம்பிச்சாரு. இதுல பலவீனம் என்ன அப்படின்றது லியானுக்கு இப்போ பக்காவா தெரிஞ்சுது. இதனாலேயே அதுல ஹார்ட்டை குறி வச்சு லியான் தொடர்ந்து தாக்க ஆரம்பிச்சாரு. இதனாலே அது கொஞ்சம் கொஞ்சமா பலத்தை இழக்க அதை மொத்தமா அழிச்சிடுறாரு லியான். அங்கிருந்து லியான் அண்டர் கிரவுண்டில் இருந்த அம்பர்லா கார்பரேஷனோட ஃபெசிலிட்டிக்குள்ள நுழைஞ்சிருந்தாரு. உள்ள நுழைஞ்ச அவர் அங்க இருந்த கேமராக்களை ஆக்சஸ் பண்றது மூலியமா ஜீனாவும் கிரேஸும் பண்டோரா அப்படின்ற இடத்துல இருக்கிறத கவனிக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல தான் அம்பர்லா கார்பரேஷனோட செக்யூரிட்டி ஆட்கள் அவரை கொல்ல வந்திருந்தாங்க. லியான் வீரமா போராடி அவங்க எல்லாரையுமே அழிச்சு முடிக்க அவரை ஒத்தையா எதிர்க்க வந்திருந்தான். ரெசிடென்ட் கேம்கள்ல டிஎல்சில மட்டும் பார்த்திருந்த கமாண்டர் ஹாங்க்.
இவன் மற்ற வீரர்கள் மாதிரி இல்ல, லியானுக்கு ரொம்ப டஃப் கொடுத்துருந்தான், லியானை ரொம்பவே வீரமா இருந்திருந்தான். ஆனா லியான் கஷ்டப்பட்டு அவன் கதையை முடிச்சிடுறாரு. அங்கிருந்து லியான் ஜீனோவும் கிறிஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர, அந்த தடவை ஜீனோ கிரேஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். உலகம் இப்போ ஆபத்துல இருக்கு, அதை காக்கணும்னா ஒரு தலை சேர்ந்த சக்தி வேணும், அது இப்போ நம்ம கண்மணி தான் இருக்கு. ஸ்பென்சர் இதை பண்ணி முடிச்சிட்டாரு, இப்போ எனக்கு தேவை அதோட பாஸ்வேர்ட் மட்டும்தான், இதை ஓப்பன் பண்ணி ஹெல்பர்ஸ் எனக்கு திறந்து கொடு அப்படின்னு அவகிட்ட அவன் கேட்டுக்கிட்டு இருந்தான். உண்மை என்ன அப்படின்னா கிரேஸுக்கு இதோட பாஸ்வேர்ட் என்னன்னே தெரியாது. என்ன பண்றதுன்னு அவ முடிச்சிட்டு இருக்க நேரத்துல லியான் தேவையில்லாம அசிங்கப்படாத மிஸ்டர் கினாடி, உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் பாப்பா விளையாட்டு. வேண்டாம். இரு 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 இரு. உனக்கு நான் இன்னும் தேவை இல்லை, சரியா? வா போலாம், என் கழ பிடிச்சிக்க. பயப்படாத. அவளோட உடம்புல டி வைரஸ் மிகவும் பரவி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அவர் அது கொண்டுகிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த நிலைமையில லியான் கிரேஸை எப்படியாவது ஜீனோ கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தாரு லியான். கிரேஸ் லியானுக்கு உதவ நினைச்சாலும் ஒருவேளை செத்துட்டா நீ அவங்க கூட சண்டை போடாத, இங்கேயும் தப்பிச்சு போயிடு அப்படின்னு லியான் கிரேஸை உதவ அனுமதிச்சாரு. லியான் கிரேஸை தூக்கி விட அங்கிருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு போன கிரேஸ் லியான் தப்பிக்க வழியை ஏற்படுத்தி கொடுக்குறா. அதே இடத்துல தான் அவ ஒரு கண்ட்ரோல் ரூமை கவனிக்கிறா. அந்த இடத்துல டிஸ்க் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறத கவனிக்கிறா. இதே மாதிரியான விஷயத்த தான் அவ ஹோட்டலோட லாக்கர்ல கிரேஸோட அம்மா மறைச்சு வச்ச பையில இருந்ததை அவன் ஞாபகப்படுத்துறா. அந்த லாக்கர்ல எடுத்த அந்த டிஸ்க் எடுத்து இந்த மிஷினுக்குள்ள பொருத்துறா. அங்கதான் அவளுக்கு பல உண்மைகள் தெரிய வருது. அம்பர்லா கார்பரேஷனோட ஃபவுண்டரான ஸ்பென்சர் கிரேஸோட அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசுற வீடியோ அதுல இருந்துச்சு. மேலும் அங்க இருந்த ஒரு வீடியோ ஃபைல்ல கிரேஸோட நேம் இருக்கிறத அவ கவனிக்கிறா. அதை அவ ஓபன் பண்ண இந்த பூமிக்கு நீங்க எதை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய ரிசர்ச் திறந்த பண்டோரா பாக்ஸ் மாதிரி இந்த உலகத்துக்கு பேரழிவு தான் கொண்டு வந்திருக்கு. எல்பஸை தவிர நம்பிக்கைக்கான தேவதை, அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. ஒரு குருட்டு நம்பிக்கை. நீங்க என்ன சொல்ல வரீங்க? மனுஷங்களுக்கு சாவு எப்போ வரும்னு தெரியாது, அது அவங்க நம்பிக்கையோடு இருக்காங்க. நான் சொன்னது தப்பாகவும் இருக்கலாம், ஆனால் எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு, அதுதான் என்னை பேச வைக்குது. அடுத்து அவங்களுக்கு செலவு பண்ணுறதுனால மட்டும் சந்தோஷம் வந்துடுமா என்ன? என்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு சார் எங்களை இன்டர்வியூக்கு வர சொன்னீங்க? யார் அந்த? இதுவும் உங்களோட சப்ஜெக்டா? கண்டிப்பா இல்ல. இந்த உலகத்துல தனியா தவிக்க விடப்பட்ட குழந்தை இவளை நான் தான் ஒரு காணறதுக்காக கூட்டிக்கிட்டு வந்தேன். இவ முழுக்க ஒரு சாதாரண குழந்தை, தனக்குன்னு ஒரு குடும்பத்தை தவிர சின்ன குழந்தை. இது இவதான் என்னுடைய நம்பிக்கை. எவ்வளவு அழகா இருக்கால.
இவ்வளோ கொஞ்சம் கையில் எடுத்து பார்க்குறியா? ம் ஓகே. ரொம்ப அழகா இருக்கா அந்த குழந்தை. இவ பேர் என்ன? இவ பேர் கிரேஸ். கிரேஸ். என்கிட்ட சொல்லணும்னு நீங்க விரும்புற விஷயம் ஏதாச்சும் இருக்கா? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். எனக்கு கவலைப்படுறதுக்கு இவ்வளோ அது இருப்போன்னு நினைக்கிறேன். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு கிரேஸ் அதிர்ச்சியில் இருக்க, அதே நேரத்தில் தான் லியான் உடல்நலம் முடியாமல் ரத்த வாந்தி எடுத்து மயங்கி கிடக்கிறத சிசிடிவியில் அவ கவனிக்கிறா. கிரேஸ் லியானை காப்பாற்ற வர லியான் அந்த நிலைமையில கூட ஜீனோவை அழிச்சு கிரேஸை காப்பாற்ற முயற்சி பண்ணாரு. எல்பஸ் தான் மிகப்பெரிய ஆயுதம்னு ஜீனோ சொல்லியிருந்தான். நீ தப்பான பாசரை போட்டால் போதும், எல்பஸ் தானாக அழிஞ்சிடும். அது அழிஞ்சிட்டாலே ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஜீனோ கிட்ட போகிறத தடுத்துடலாம் அப்படின்னு லியான் சொல்லியிருக்க. 2 பேருமே ஜீனோ கிட்ட போயிருந்தாங்க. அந்த இடத்துல கிரேஸ் ஜீனோ கிட்ட ஒரு டீல் வச்சுக்கிட்டா. உனக்கு தேவை இந்த எல்பஸ் தான், எல்பஸை நான் எடுத்துறேன், ஆனால் நீ லியானை கொல்லாமல் விட்டுரு அப்படின்னு ஜீனோ கிட்ட சொல்லிட்டு எல்பஸ் கிட்ட போயிருந்தா. இதுதான் இந்த கதையோட முக்கியமான கட்டம். கிரேஸ் ஒன்று எல்பஸை அழிக்கலாம், இல்லை எல்பஸை மீட்கலாம். கிரேஸ் இருக்கிற முடிவில் தான் இந்த கேமோட முடிவே அடங்கி இருக்கு. ஒருவேளை கிரேஸ் எல்பஸை ரிலீஸ் பண்ண நினைச்சா அப்படின்னா அவள் பார்த்த அந்த வீடியோவில் ஸ்பென்சர் கிரேஸை ஹோப் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருப்பான். இந்த ஒரு காரணத்தால ஹோப் தான் பாஸ்வேர்டாக இருக்குமோ அப்படின்னு கிரேஸ் ஹோப் அப்படின்னு டைப் பண்ணா. இதனால எல்பஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சுது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கிரேஸ்? ஸ்பென்சருக்கு அவன் உருவாக்க போறதுனால குற்றம் வச்சிருந்தது. அற்புதம். நீ சத்தியம் பண்ணிருக்க? ஆமா, இவனை உயிரோட விடுவே அப்படின்னு. மிஸ்டர் கென்னடி, எனக்கு இந்த சக்தி கிடைச்ச உடனே நான் சோதனை பண்ணி பார்க்க போற முதல் ஆள் நீ தான் இருக்க போற. நீ நினைக்கிற மாதிரி எல்பிஸ் அப்படி கிடையாது. நான் அதுக்கான திறவுகோலும் இல்லை, நான் எந்த ஒரு ஸ்பெஷலான ஆளும் இல்லை. ஸ்பென்சர் மாற்றத்தை உருவாக்க நினைச்சாரு. ஆனா நீ தான் எல்பிஎஸ் ரிலீஸ் பண்ண. என்னது இது? சும்மா போறியா இல்லையா? என்ன நடக்குது? என்னோட சக்திகள். எல்பிஎஸ் ஸ்பென்சர் கண்டுபிடிச்ச மாத்து மருந்து. இது ஒரு ஆன்டிவைரல். அற்புதம். நான் பெருமைப்படுறேன் என் மாஸ்டரோட புத்திசாலித்தனை வச்சு. ஆராய்ச்சி அது தப்பு. ஹெல்பஸ் ஒரு வெப்பனே இல்லை, அது ஒரு வழியோ இல்லை. ஸ்பென்சர் நினைச்ச வேலையை அவராலேயே முடிக்க முடியல. கிரேஸுக்கும் என் மொழிக்கும் எந்தவித தொடர்புமே இல்லை. உனக்கு தெரியுமா இது நான் எவ்வளோ பணத்தை நேரத்தை கொட்டு இருக்கேன் அப்படின்னு? என் புத்திசாலித்தனத்தை பார்த்தியா? எல்பிஎஸ் இருக்கும் பொழுது எல்லாம் வைரஸ் பேஸ் பண்ண வெப்பன்ஸும் வெறும் மண்ணுக்கு சமானம். இனி உலக அதிகாரம் மொத்தமா மண்ணாக்கவா போகுது. நமக்கு தேவை ஒரு ஆயுதம். இது எங்களுக்கு ஸ்பென்சர் கொடுத்த சொத்து. அதை இப்ப நான் கையில் எடுத்திருக்கேன். அவருடைய எண்ணங்களுக்கு நான் உயிர் கொடுக்க போறேன். நீயா? நீயும் ஸ்பென்சரும் சாக வேண்டியிருங்கடா.
ஆல்ரெடி உன் பணத்தை அவர் மொட்டை அடிச்சிட்டாரு. ஸ்பென்சர் நாங்கள் தான் பணம் கொடுத்து உதவணும், அதனால தான் அந்த ஆராய்ச்சி பண்ண முடிஞ்சுது. நான் நக்கிட்டு போயிது போண்டா. நீ தான் நாசமா போயிருப்ப. அவர் வச்சுதான் நீ பணம் சம்பாதிச்சா. இதோட முடிஞ்சுது விக்டர். தி கனெக்ஷன்ஸ் இதோட உன்னை கை கால் விடுச்சுன்னு வச்சுக்கோ. இது அவருக்கு கண்டிப்பா கிடைக்க கூடாது. உன் அறிவை பார்த்து நான் ரொம்ப வியக்கிறேன்டா. லியான், இதுதான் மருந்து. இது வேலை செய்யுது. லியான், இது ஒர்க் ஆகுது. எந்திரி. இப்ப எல்லாமே கீழே வரட்டும். எல்லாமே. கிரேஸ், இன்னும் ஆச்சு. இல்ல, இது அழிய போகுது. இதை அவளை பிடிச்சிக்க. கிரேஸ், கிரேஸ், அம்பர்லாவோட கடைசி பணத்தை புதைக்கிற நேரம் வந்துருச்சு. விக்டர் கிடியான் லியானை தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருந்தான். லியான் கஷ்டப்பட்டு அவனை அடிச்சு வீழ்த்த ஆரம்பிச்சாரு. ஒரு லெவலுக்கு மேல விக்டரால லியான் கிட்ட தாக்கு பிடிக்க முடியல. அங்கிருந்து அவன் அப்படியே கீழே விழ. Good riddance. திடீர்னு ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரா மாறி இருந்தான். ஒரு கொடூர மிருகமா மாறி அவன் லியானை தாக்க ஆரம்பிச்சான். ஆனா லியான் எதுக்கும் பிடி கொடுக்காம தொடர்ந்து போராடி இருந்தாரு. இவ்வளவு நேரமா அவரை வாட்டிக்கிட்டு இருந்த டீ வேஷம் அழிஞ்சிருச்சு. இதெல்லாம் தெம்பான லியான், இந்த மாதிரி ஜந்துக்களை நான் பல பார்த்துருக்கேன், அது நீயும் ஒண்ணுதான் அப்படின்னு கொடூர மிருகமா மாறி போன விக்டர் கிடியானை சுட்டு வீழ்த்திடுறாரு. அதன் பிறகு லியான் கிரேஸ் எங்க இருக்கா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிருந்தாரு. ஆனா அங்கிருந்து தான் அவங்க தப்பிச்சு போக வேற வழி இல்லை. இதுக்கப்புறம் இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல தான் மேல இருந்து ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் கீழே இறங்கினாங்க. கேப்டன் கிறிஸ் ரெட்ஃபீல்டு தான் காப்பாற்ற சொன்னாருன்ட்டு அங்கிருந்த சோல்ஜர் சொல்ல 2 பேருமே அங்கிருந்து உயிர் பிழைக்கிறாங்க. ஆன்டிவைரலான எல்பஸ் லியானோட வந்த டீ வைரஸை மொத்தமாக அழிஞ்சிருந்தது. இதனாலேயே லியான் முன்னை விடவே ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தார். ஷெரிக்காகவும் அந்த ஆன்டிவைரல் ரெடியாக இருக்கு அப்படின்னு லியான் ஃபோனில் சொல்ல ஷெரியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. காப்பாற்றப்பட்ட கிரேஸ் எம்லி நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, கவலைப்படாத, நம்மளால அவனை காப்பாற்ற முடியும்னு லியான் அவளுக்கு நம்பிக்கை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருந்தாரு. டிவி சேனல் முழுக்கவே இந்த விஷயம்தான் பேசு பொருளாக இருந்துச்சு. ஸ்பென்சர் கேஸை நீதித்துறை திரும்ப ஓபன் பண்ணுறதாகவும் பிரசிடென்ட் ரக்கூன் சிட்டி பற்றின அலிகேஷன்ஸுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு மறுப்பு தெரிவித்ததாகவும் டிவிகளில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. குறிப்பாக ரோட்ஸ் ஹில்ல இருக்கிற மாளிகையில் ஒரு சின்ன பெண் கண்டுபிடிக்கப்பட்டதா நியூஸில் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருந்தது. அதுதான் எம்லி. சில மாதங்களுக்கு பிறகு கிரேஸ் தன்னோட அலுவலகத்தில் சந்தோஷமாக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்தா. வழக்கம் போல் அவள் தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அவளோட டேபிளில் கிரேஸும் எம்லியும் இருக்கிற ஃபோட்டோ இருந்துச்சு. எம்லியை கிரேஸ் தான் மகள் மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கா.
மறுபுறம் ரக்கூன் சிட்டியில் லியான் விட்டு போன அம்பர்லா கார்பரேஷன் இடத்துல அம்பர்லா கார்பரேஷனோட செக்யூரிட்டி ஆளுங்க அந்த இடத்துல நுழைஞ்சிருந்தாங்க. பிஎஸ்ஐயோட ஆளுங்க கொண்டுட்டு அந்த இடத்துல இதுக்கும் நுழைஞ்சிருந்தாங்க. இதோட இந்த கதையும் முடியுது. தவறான முடிவு. ஒருவேளை கிரேஸ் எல்பஸ் எடுக்க நினைக்காம அதை அழிக்க முடிவு பண்ணா அப்படின்னா எல்பஸ்ல வேணும்ட்டு தவறான பாஸ்வேர்டை போட்டு அதை ஒரேடியா அழிச்சிருவா. இதனால அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்கும். இதை பார்த்து ஜீனோ எல்பஸ் அழிச்சிட்டேன்ட்டு கோவப்பட திடீர்னுட்டு லியான் அழிஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து கிரேஸை மட்டும் காப்பாத்தி விடுறாரு. ஆனா லியான் அவ கூட வரல. கிரேஸை காப்பாத்துறதுக்காக அவர் தன்னால முடியல அப்படின்னாலும் ஜீனோவை ஒத்தையா ஏத்து நின்னாரு. ஜீனோ கூட சண்டை போடும்போது அவரால் ஜீனோவை ஒத்தையா ஏத்து நிக்க முடியல. அவர் உடம்புக்குள்ள இருந்த டி வைரஸ் அவர் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்க வெளியே ஜீனோ அவர் அடிச்சே கொண்டுகிட்டு இருந்தான். அந்த நிலைமையில கூட லியான் கிரேஸ் உயிரோட தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தன் உயிரை விட்டுக்கிட்டு இருந்தாரு. இதெல்லாம் கண்மூடியா பார்த்தாலும் தன்னால லியானா காப்பாற்ற முடியலையான்னு கிரேஸ் கதறிக்கிட்டு இருக்க. அட்லீஸ்ட் உன்னையாவது காப்பாற்ற முடிஞ்சதே அப்படின்னு லியான் கிரேஸ் தப்பிச்சது நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்க நேரத்துல அவர் நெத்தியில துப்பாக்கியை நீட்டினான் ஜீனோ. லியான் இறந்து போனாலும் கிரேஸை காப்பாற்றிட்டு தான் இறந்து போனாரு. தன்னால் லியானை காப்பாற்ற முடியலையான்னு கிரேஸ் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. அவள் வெளியே வர நேரத்தில் அவளை காப்பாற்ற ஒரு ஹெலிகாப்டர் வந்துகிட்டு இருந்துச்சு. லியானோடவே சேர்ந்து அந்த மர்மமும் ரக்கூன் சிட்டியோடவே மண்ணோட மண்ணா ஆயிடுச்சு. இதோட இந்த கதையும் முடியுது. ஓகே இதை வச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதோடைய ரெசிடென்ட் ஈவில் 9 கதை ஓவர். முடிஞ்சா ரெசிடென்ட் ஈவிலோட டைம்லைன் போட ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி ரெசிடென்ட் ஈவில் முக்கியமான கதை எல்லாமே பார்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் முக்கியமான கேம்ஸ் கதையெல்லாம் பார்த்தாச்சு. பழைய சேனலே போட்டிருப்பேன், இந்த சேனலும் போட்டேன். எனக்கு தெரிஞ்சு ரெசிடென்ட் ஈவில் 6 முதல் நான் அப்லோட் பண்ண நினைக்கிறேன். முடிஞ்சா ரெசிடென்ட் 6 கதையும் டைம்லைன் அப்லோட் பண்ண பார்க்குறேன். அது ரெசிடென்ட் ஈவில் கேம்ஸோட கதைகள் எல்லாமே ஓவர் ஆயிடும். இது போட்டாச்சதுக்கப்புறம் கூடுதல் வீடியோ போடுறேன். கூடுதல் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகேவா? ஓகே லைக் பண்ணுங்க, ஹைப்பத்தி விட்டுருங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். ஓட்ரேன் பாய்.